வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். எல்லா விடயத்திற்கும் அடிப்படை நாம் உருவாக்கும் எண்ணங்கள் தான். எண்ணங்களின் அடிப்படையில் தான் சொல் உருவாகின்றது. சொல்லின் அடிப்படையில் தான் செயல் உருவாகுகின்றது. ஆகவே எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தினாலே எம்மை சார்ந்த அனைத்தையும் தூய்மையாகவும் சக்தி நிறைந்ததாகவும் எம்மால் மாற்ற முடியும். எண்ணங்களை தூய்மையாக்க தடையாக இருப்பது வீணான விடயங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் தான். அன்புக்கும் அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் இருக்கும் சக்தி நாம் உருவாக்கும் எதிர்மறையான எண்ணங்களால் குறைக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மை. ஆகவே இன்றைய காலத்தில் என்னுடைய சிந்தனை ஒவ்வொரு அடியிலும் சாதகமானதாக இருக்கின்றதா என்பதை அடிக்கடி பரிசீலித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எண்ணிக்கையில் அடங்காத எண்ணங்களை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு கடவுளை நோக்கிய நினைவினை நிச்சயப்படுத்திக் கொள்வோமானால் எம்மால் இலகுவாக எமது எண்ணங்களை சரியான வழியில் நெறிப்படுத்திக் கொள்ள முடியும். எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சி இல்லாது முன்னேற்றம் என்பது கிடைக்காது. ஆகவே முயற்சி செய்வோம், முன்னேறும். அமைதியான காலநிலையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். பாட்டுக்கற்ற பாடங்களையும் பாரதிகளையும் கேட்போம். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். அழகு என்பதை நிச்சயிப்பது நாம் நோக்கும் விடயம் அல்ல, எமது பார்வைதான். எப்படிப்பட்ட அழுக்கும் ஓவியனுக்கு அழகுதான், எப்படிப்பட்ட குழந்தையும் அன்னைக்கு அழகுதான். அதே போன்றுதான் எப்படிப்பட்ட வரிகளும் கவிஞனுக்கு அழகான கவிதைகள் தான். ஆதலால் நாம் கேட்கும் அடுத்த பதிவு வரிகளின் வளைவுகளில் விளக்கம் தேடும் இலங்கையில் யார் அந்த பாரதி? மீண்டும் நட முடியாதென்று தெரிந்தும் நான் பிடுங்கி எறியும் புற்கள்தான் கடவுளுக்கு அபிஷேகம். நான் கடவுளுக்கு தூரமானவள் அல்ல, கடவுள் எனக்கு துணையானவர். கைவிட நினைக்கும் போது விலகாது நிற்பதும், போதுமென்று சொல்லும் போது பிடித்து இழுத்து செல்வதும் புரியாத புரிதல்தான் எனக்கும் கடவுளுக்கும். பல பேரின் நடுவே தனிமைப்படுத்தப்பட்டாலும் எதற்கிந்த வாழ்வென்று ஒதுங்க நின்றாலும் நீ வந்து நில்லென்றால் ஏனென்று கேட்காமல் அசையாது நிற்பேன். உன்னை சொல்லும் யாருக்கும் உதவிகள் செய்வேன், உன்னை சொல்லத்தான் உறுதியும் கொள்வேன். அன்புள்ள சிவனே, என் அன்பில் கரைந்திடும் உன்னை இதயத்தில் ஏந்தி அணைத்திடுவேன். இனி யாரும் தடுத்திடா வண்ணம் என்னை உன்னில் மறைத்திடுவேன். ஏன் என கேட்டால் உன்னில் சந்தேகம், நான் என சொன்னால் என்னில் சந்தேகம். எல்லாம் நீ என்கிறேன், இனி எதிலும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அற்புதமான வரிகள். நான் கடவுளுக்கு தூரமானவள் அல்ல, கடவுள் எனக்கு துணையானவர் என்று சொன்ன அந்த குரலுக்கு சொந்தமானவர் சகோதரி துர்ஷிகா அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிறைச்சாலைகளை மூட பாடசாலைகளை திறக்கச் சொன்னார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஆனால் இன்றைய காலத்தில் மாணவ வாழ்க்கை கூட பல குழந்தைகளுக்கு புரிதல் இல்லாததாகத்தான் இருக்கின்றது. தமது ஒவ்வொரு மாணவர்களையும் எப்படியாவது நெறிப்படுத்தி ஒரு நல்ல பிரஜையாய் சமுதாயத்திற்குள் நுழைத்துவிட பல ஆசிரியர்கள் இன்றும் பாடுபட்டு கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகும் அடுத்த பதிவு பட்டு கற்ற பாடம். பட்டுக்கற்ற பாடம் பகுதியில் எமக்காக இணைந்து கொள்கின்றார் நுவரெலியா டன்சினன் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியை சகோதரி செந்தில் குமாரி அவர்கள். வணக்கம், என்னுடைய பெயர் செந்தில் குமாரி. நான் நுவரெலியா பிரதேசத்தில் உள்ள டன்சினன் என்னும் பிரதேசத்துக்குரிய சிவானந்தா இந்து கல்லூரியின் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். என்னுடைய தொழில் சார்ந்த துறை இந்து சமய பாடம். இன்றைய காலகட்டத்தை எடுத்து நோக்கும் போது மாணவர்களுடன் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான தொடர்புகள், சமூகத்துக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான தொடர்புகள், பாடசாலைக்கும் சமூகத்துக்கும்
இருவருக்கும் இடையிலான தொடர்புகள் என்ற வகையில் நோக்குகையில் இன்று அவை அந்த காலத்தை போன்று அல்லாது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாகவும் கலாசார பண்பாட்டு ரீதியாக பின்னடைவினை நோக்கி கொண்டு செல்வதாகவும் இவ்விடயங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு நோக்குகையில் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் முதலாவது விடயமாக நன்னடத்தை குறைபாடுள்ள மாணவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது நெறி பிறழ்வான தன்மையுடைய மாணவர்களாகத்தான் அநேகமானோர் காணப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு பார்க்கையில் இன்றைய சமூகத்தில் இத்தகைய செயற்பாட்டுக்கான காரணங்களாக நோக்குகையில் மாணவர்கள் காதல் வயப்படுதல், போதைப் பொருள் பாவனை, தொலைக்காட்சியில் மாணவர்கள் பார்க்கின்ற படங்கள், தொலைபேசி பாவனை, தனக்கு மீறிய பொருத்தமற்ற நண்பர்கள் குழுக்களோடு இணைதல் போன்ற இன்னொரு விடயங்கள் தாக்கம் செலுத்துகிறது. அந்த வகையில் பார்க்கும் போது இன்று அடுத்த விடயமாக நாம் நோக்குகையில் பார்த்தால் குடும்ப பின்னணி, மாணவர்களுடைய நடத்தை சார் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் குடும்ப பின்னணியாக காணப்படுகிறது. மலையக பிரதேசத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதும் இந்த குடும்ப சார் பின்னணி ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அத்தோடு இந்த நடத்தைகளிலிருந்து மாணவர்களை வெளிக்கொண்டு வரது சிரமமான காரியமாக இருக்கிறது. ஏனெனில் பாடசாலைகளில் இன்று மாணவர்களை தண்டிக்க முடியாது, அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அடுத்தது, மாணவர்கள் பெரும்பாலும் பெற்றோருடைய கண்காணிப்பில் இருந்து விலகி விளையாட்டு போன்ற துறைகள் அதிகளவாக ஈடுபடுகின்றதை எமது பிரதேச ரீதியாக காணக்கூடியதாக உள்ளது. காலையிலிருந்து மாலை வரை மாணவர்கள் தொடர்ச்சியாக மைதானங்களில் விளையாடுவதும் அவற்றை பெற்றோர் கண்காணிக்காமல் விடுவதும் முக்கியமாக விடயமாக காணப்படுகிறது. கல்விசார் துறையில் அவர்களின் ஈடுபாடு குறைவாகவே காணப்படுகிறது. ஏனைய விடயங்களுக்கு கொடுக்கின்ற அக்கறை அல்லது முழுமைத்துவம் கல்விசார் துறைகளில் குறைவானதாக காணப்படுகிறது. ஆரம்ப காலத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், மதம் சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்று மாணவர்கள் சமய ரீதியான செயற்பாடுகளுக்கு மரியாதை கொடுப்பது குறைவாகவே காணப்படுகிறது. மாணவர்களுடைய இச்செயற்பாட்டின் ஒட்டுமொத்த வடிவமாக பார்க்கும் போது பிழையான நடத்தைக்கு செல்வதற்கான காரணம் கடவுள் நம்பிக்கையில் இருந்த ஈடுபாடு குறைந்து போனதுதான் முதல் அம்சம். இரண்டாவது குடும்ப பின்னணி, மூன்றாவது கல்வியில் நாட்டமின்னாமல் செல்வதே இதற்கான காரணங்களாக எடுத்து நோக்கலாம். இவற்றை சீர்திருத்த வேண்டுமாயின் முதலாவது மாணவர்களிடத்தில் கடவுள் நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டு வருதல் அவசியமானதாக காணப்படுகிறது. இதற்கு அடிப்படை அம்சமாக மாணவர்களுக்கு வழிபாட்டு முறைகள் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். பொறுமை, அமைதி, நிதானம், கல்வி கற்பதற்கான ஆர்வம், சிந்திக்கும் ஆற்றல் திறன் என்பவற்றை விருத்தி செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படுதல் வேண்டும். இதன் ஒரு அங்கமாக தியான பயிற்சி என்பது மாணவர்களுக்கு இன்றியமையாத ஒரு செயற்பாடாகும். ஏனெனில் இன்று மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டாமைக்கு ஒரு காரணம் பொறுமையின்மை, எண்ணங்கள் திசை மாறி செல்வது. எண்ணங்களை ஒருநிலைப்படுத்த வேண்டுமாயின் மாணவர்களுக்கு தியான பயிற்சி என்பது இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுகிறது என்பதை இவ்வேளையினூடாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாணவர்களுக்கு தேவையான பல கருத்துக்களை தனது அனுபவமாக வழங்கி சென்ற ஆசிரியை சகோதரி செந்தில்குமாரி அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திசை தேடும் வானில் இசை தேடும் வரிகள் கொண்டு இலங்கை உறவாய் இந்தியாவிலிருந்து எழுகின்றது அடுத்த இனிய குரல். அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு, இலங்கையில் யார் அந்த பாரதி? பாரதி எல்லையற்ற அன்பு கடல் இறைவனுக்கு ஓர் அன்பு கடிதம். சங்கம யுகத்தில் அவரே என்னை தேடி வந்து சந்தித்த சந்திப்பு ஓர் அற்புதம். குழந்தாய் குழந்தாய் என வாய் நிறைய அழைக்கும் அன்பு தந்தைக்கு நான் எதை எழுதுவேன், எதை சொல்லுவேன்? அன்பின் வலிமையை எழுதவா? எனக்கும் தந்தைக்கும் இடையில் இருக்கும் அனுபவத்தின் பழக்கத்தை எழுதவா? இல்லை இல்லை, பாசத்தின் வேகத்தை சொல்லவா? தந்தையே, உங்கள் சாந்தமான முகத்தில் பிரகாசிக்கின்ற சக்தி நிறைந்த கிரணங்களின் அதிர்வலைகளினால் கிடைத்த அனுபவத்தை சொல்லவா? எதையப்பா சொல்ல? அப்பா, எதை சொல்ல? நினைவுகள் பசுமையானவை, நினைத்தாலும் அழியாதவை. உங்கள் நினைவுகளால் ஏற்பட்ட அழகிய அனுபவங்கள் சில. அஞ்ஞான இருளில் அலைந்து திரிந்த என்னை விஞ்ஞானத்தாலும் விடுவிக்க முடியவில்லை. என்னை தட்டி எழுப்பி மெஞ்ஞானம் காட்டுவித்த என் அன்பு தந்தை
ஓர் அற்புதமே அற்புதம். தாயாய், தந்தையாய், சேயாய், சகோதரனாக, சகோதரியாய், என்னென்ன உறவுகள் எண்ணில் அடங்காது. இருந்தாலும் அனைத்தும் நானே என அருமையாக அரவணைத்த அற்புதம் ஓர் அதிசயமேதான். தந்தையின் நேரடி தொடர்பில் நீ இருக்கும் வரை மாயாவின் மாய நிழல் கூட உன்மீது படாது என சத்தியம் உரைத்த சத்திய தந்தை ஓர் அற்புதம். எத்தனை துன்பத்தின் நிலைகளால் நான் துவண்டு விடும் போதெல்லாம் இன்பத்தின் நிலைகளால் ஆறுதல் கூறி என்னை அரவணைத்த தந்தை ஓர் அற்புதமேதான். நான் சுமந்த பாவத்தை பஸ்மமாக்கி என்னை புது உலகிற்கு அழைத்து செல்லும் என் தந்தைக்கு நான் பரிசாக என்ன கொடுப்பேன்? அழகிய ரோஜா மலர்களை என் தந்தைக்கு நான் பூமாலையாக அணிவிக்கின்றேன். உலக நாடக சக்கரத்தில் முழு கல்பத்தையும் கடந்து அன்பெனும் வானத்தில் பறந்து மீண்டும் சங்கம யுகத்தில் நானும் என் தந்தையும் சந்திப்போம். அதுவரைக்கும் என் தந்தையிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பு கண்மணி, உங்களுடைய குழந்தாய். அழகான கவிதையை கடவுளின் சரணங்களில் சமர்ப்பித்த இலங்கை உறவாய் இத்தாலியிலிருந்து எம்மோடு இணைந்து கொண்ட சகோதரி விமலினி அவர்களுக்கு எமது நன்றிகள். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டரை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அழகான விடயங்களை பல மனிதர்கள் இன்னும் தமது மனங்களுக்குள் புதைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் எமது இலங்கையின் இன்பப்பட்டரை தேடி கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பதிவு பட்டு கற்ற பாடம். பட்டுக்கற்ற பாடம் பகுதியில் எம்மோடு உரையாட வருகிறார் இலங்கையின் சுந்தர பிரதேசமான அழகு மலையும் நீர்வீழ்ச்சிகளும் நிறைந்த நுவரேலியாவிலிருந்து ஆசிரியர் சகோதரர் அருணாச்சலம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அமுதமலை வானொலியினூடாக பேசுகின்ற நான் அருணாச்சலம். தொழில் என்ற வகையிலே நான் ஒரு ஆசிரியனாக இருக்கின்றேன். பட்டு கற்ற பாடத்தின் வழியாக என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆரம்பத்தில் நான் பட்ட விடயங்கள் என்றால் ஒரு சாதாரண மனிதனைப் போல் வாழ்க்கையில் சகல சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும், அனைத்தும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும், சமூகத்தில் புகழோடு வாழ வேண்டும் என்ற ஆதங்கத்தில் பல்வேறு முயற்சிகளை செய்த போது அதில் அடைந்த தோல்விகளும் விரக்தி ஏமாற்றங்களும் உண்மையை தேட வைத்தது. அவ்வாறாக தேடிய சமயத்தில் எனக்கு வழிகாட்டலாக கிடைத்ததுதான் இந்த தியானம் என்ற ஒரு வழி. தியானம் என்ற அந்த பாடத்துக்குள் செல்லும் போது ஒரு மனிதன் நிச்சயமாக தோல்விகளை சந்திக்க வேண்டும், ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டும், விரக்தி அடைய வேண்டும். அந்த நிலையில் அவன் எப்படி தன்னுடைய மனதை மீள சீரமைத்துக் கொள்வது என்ற ஒரு கலை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் தோல்வியோ விரக்தியோ கவலையோ இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்ப்பது என்பது நிச்சயமாக ஒரு மூட நம்பிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஒரு நிறைவேறாத ஆசை. நாங்கள் வாழ்கின்ற கால சூழ்நிலைக்கு ஏற்ப எங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக முகம் கொடுக்க வேண்டும். அதை என்ன வகையில் கையாளலாம் என்ற ஒரு பாடத்தை நிச்சயமாக தியானத்தினூடாக கற்றுக்கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் ஒரு ஆசிரியனாக இருக்கின்ற பொழுது, நான் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் நடக்காத போது, தோல்விகள் ஏற்படுகின்ற போது அதை ஒரு சமாளித்து செல்லக்கூடிய வகையிலே மிகவும் நுட்பமான முறைகளை பயன்படுத்த இப்பொழுது கற்றுக்கொண்டு செல்கிறேன். மிக இலகுவாக இருக்கிறது. இப்பொழுது வாழ்க்கை என்பது மிக லேசாக இருக்கிறது. எதிர்காலம் மிக சுபிட்சமாக இருக்கும் என்பது தெரிகிறது. இந்த வகையிலே போராட்டம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் ஒரு இலகுவான சுமூகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தியானம் என்பது மிக மிக அத்தியாவசியமானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவே இதை கேட்கின்ற அன்பான அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம், நிச்சயமாக அனைவரும் தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தியானத்தின் வழியாக என்ன செய்யப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்பதை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அதை தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு முயற்சித்து அதன் பெருபேருக்கு பிறகு அதை செய்யலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கலாம். யாரோ சொன்னதை மாத்திரம் கேட்டுக்கொண்டு தியானத்துக்கு முடிவெடுக்காமல் சொந்தமாக அதனுள் ஈடுபடும் போதுதான் பல அனுபவங்களை, பல நன்மைகளை பெற முடியும் என்ற அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கேட்ட அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அற்புதமான வரிகளை வழங்கிய நுவரேலியாவைச் சேர்ந்த ஆசிரியர் சகோதரர் அருணாச்சலம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
அடுத்ததாக நாம் பார்க்க போவது முன்னோர் மொழி. ஓர் அறிஞர் கூறுகின்றார், சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், வாழ்க்கை சுமையாகிவிடும். அருமையான மொழி. இடைவெளிகள் உண்டென்று எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள மனம் ஒன்றும் சத்திரம் அல்ல. மனம் நல்ல எண்ணங்களால் கட்டப்பட்டு கடவுளின் நினைவை குடியிருத்தும் கோவில். கடந்து வந்த காலங்களில் பலரை சந்தித்து விட்டோம். அதில் பலர் மீள் நினைவின்றி கரைந்து போனவர்கள், சிலர் நல்லது செய்து மறைந்து போனவர்கள், சிலர் துரோகம் செய்தவர்கள், விட்டு சென்றவர்கள், சுட்டி காட்டியவர்கள், சூடு வைத்தவர்கள், சுதந்திரம் கொடுத்தவர்கள், கவலைப்பட்டால் கண்ணீர் வருமென்று காட்டி கொடுத்தவர்கள். சாதாரண பையை நாள் முழுதும் சுமந்தாலே களைத்து போய்விடுவோம். எத்தனையோ பேரை ஏதோ ஒன்றுக்காய் சுமந்தால் என்ன ஆகுவோம் என்று சிந்தியுங்கள். எல்லோருக்கும் எல்லா உறவுகளும் கிடைப்பதில்லை. அது நிர்ணய நாடகத்தின் கட்டமைப்பு. எல்லா உறவும் கிடைத்தவருக்கு அந்த உறவின் அருமை தெரிவதில்லை. அது நம் கர்மத்தின் வடிவமைப்பு. எம்மை யாரும் காயப்படுத்த கூடாது என்று நினைக்கும் நாம் மற்றவர்களை காயப்படுத்துவதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. என்னால் பல பேரின் நடுவே சுட்டிக்காட்டப்பட்ட நபரின் மனம் எத்தனை அவமானத்தோடு குறுகி போய் நின்றிருக்கும் என்றாவது சிந்தித்திருக்கின்றீர்களா? நம்முடைய கதையில் நாம் என்றும் கதாநாயகர் தான், அதில் மாற்றமில்லை. ஆனால் மற்றவர்களின் மனங்களில் நாம் எந்த கதாபாத்திரமாக இருப்போம் என்று சிந்தித்து பார்த்தால் நாம் அன்பான சகோதரன் சகோதரியாக அல்லது நல்ல முன்மாதிரியாக உதவி செய்யும் உறவாக இருக்க வேண்டும். பதிலாய் விரோதியாய், வில்லனாய், சகுனியாய், துரோகியாய், துஷ்டனாய் மட்டும் இருந்துவிடக்கூடாது. மற்றவர்களின் மனதில் நாம் நல்ல நிலை பெற வேண்டுமென்றால் அதற்கு முதலில் எனது மனதில் உள்ள மனிதர்களை மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், கடந்து போய் அன்பை மட்டும் அன்பளிப்பாய் கொடுக்க வேண்டும். அழிந்த அன்பிற்கு அன்பையே அன்பளிப்பாய் கொடுங்கள். அழியாத அன்பு இன்பத்தை கூட்டி வந்து மனதுக்குள் குடியமர்த்தும். கைவீசி நடக்கும் போது காற்று வந்து காதில் சொல்லும். பல பேரின் கதைகளில் நாமும் நல்லவர் என்று. முன்னோர் மொழிகள் ஆழ்கடலில் உருவாகிய முத்துக்கள். புரிந்து கொண்டால் வாழ்வில் சிறந்த மாற்றம் நிச்சயமாய் அமையும். அழகான நேரத்தில் அமுதமாய் வந்து இணையதள சமவெளியில் 1 மணி நேரமாய் உங்களோடு உறவாடிய அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையும் இந்த குரலும் நிறைவுக்கு வருகிறது. இயற்கையின் இசையில் இலங்கையின் குரலாய் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை.